கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு கேரக்டர், ஒவ்வொரு நபரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் எதை குறித்து தியானித்தோம்? யாருடைய கேரக்டர் பார்த்தோம்? சத்தமா? கேயாசி. இப்படியாக ஒவ்வொரு வாரமும் தேவன் ஒவ்வொரு மனிதன் மூலமாய் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல மனிதர்களை நாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அடையாளம் போட்டு காண்பிக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்த நோக்கம் எதுக்கா? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அழைத்திருக்காருங்க? ஆமென். பரிசுத்தத்திற்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். தெசலோனிக்கேய சபையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது தேவன் எதற்கு அழைத்தார் என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேகர் பல காரியங்களுக்காக அழைக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தத்திற்கு தான். ஆனா அந்த பரிசுத்தமா இருப்பதுதான் முடியாத காரியம். ஆமாவா இல்லையா? பரிசுத்தமா வாழ்வது ரொம்ப கடினம். ஆனா தேவன் உங்களை அழைத்ததும் என்னை அழைத்ததும் பரிசுத்தத்திற்கு. இன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசும்போது இன்னைக்கு மக்களுடைய நிலையை பாருங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், யார் பரிசுத்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்தியை கேட்க முடியும். நானும் நீங்களும் அந்த பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுல முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:1 முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். கைகளை வைத்து அலையிலே சொல்லுவோமே. நன்றாக கவனிங்க. இயேசுவினாலே நாம் தேவனுடைய கட்டளைகளை எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? மேசி மார்க்கத்தை விட்டு விலகு. இன்னைக்கு பலவிதமான மார்க்கங்கள் உண்டு. ஆனா பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் பிதாவின் ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தம் நீங்கள் பரிசுத்தமாயிருப்பது. இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, சோத்திரம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது எதற்கா? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமாய் இருக்க வேண்டுவதற்கு. ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எதுக்கு கொடுத்தாரா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு. சபை எதற்கு? சத்தமா சொல்லுங்க. வேதவசனம் பைபிள் எதுக்கு? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் எதற்கு? உபவாசம் எதுக்கு? அதிகால ஜெபம், இரவு ஜெபம், இது எல்லாமே ஒரே வரியில சொல்லணும்னா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம்.
இந்த நாளிலே பைபிள் ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை குறித்து இவ்வளவாய் நம்மோடு பேசுகிறார் என்றால் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். நன்றாக கவனிங்க. நீங்க நினைக்கலாம் ஒரு மனிதனோடு பேசும்போது நீங்க மனுஷங்கிட்ட பேசுறீங்கன்னு. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தந்தார் என்றால், நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கு. நீங்க மனுஷனை, ஒரு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை நீங்க அசட்டை பண்ணினீங்கன்னா, யாரை அசட்டை பண்ணுவதற்கு என்று ஆண்டவர் சொல்றாரு? அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தயவு செய்து அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் மனைவியை நீங்க அசட்டை பண்ணாதீங்க, உங்கள் கணவனை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களை, நீ அபிஷேகம் பெற்றவனை அசட்டை பண்ணாதீங்க. ஏனென்றால் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது, பரிசுத்த ஆவியை தந்தது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க பரிசுத்த ஆவி எதுக்கு பெற்றீங்கன்னா, வெறும் இந்த வரங்களை கொண்டு தேவனுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பரிசுத்தமாய் வாழணும்னா உங்களால முடியல, உண்மைதான். ஏன்னா உலகம் அவ்வளவு பொல்லாதது. கண்களினாலே வருகிற பாவம், காதுகளில் கேட்கிற பாவம், இருதயத்தில் தோன்றுகிற பாவம், சிந்தனையில் வருகிற பாவம், இவைகளினாலே பாவம் ஒரு மனுஷனை போட்டு ஆட்கொள்ளுகிறது. ஆனா பரிசுத்த ஆவி யாருக்குள்ள இருக்கிறாரோ அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் பாதுகாப்பார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் பாவம் செய்யறானா அவன் மனுஷனை அசட்டை பண்ணல, தேவனையே அசட்டை பண்ணுகிறானா. ஆகையினால் தான் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர். இந்த பரிசுத்தன் சொல்லி யாராவது ஒரு தெய்வங்கள் பார்க்கறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் பரிசுத்தன் சொல்ற யாராவது ஒரு தெய்வம் இருக்கா? யாரோ இருக்கான்னு கேட்கிறேன். உலகத்தில் எந்த தெய்வமே நான் பரிசுத்தர் என்று சொல்லவே இல்லை. பரிசுத்தன், நான் பரிசுத்தர் என்று சொன்னது ஒரே ஒரு தேவன். யார்? அவருடைய பேர் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நான் இருப்பதை போல நீ இரு. எஸ், நீங்க நிறைய பேரு அவரை போல இல்லாததுனால தான் இன்னைக்கு பரிசுத்தமா வாழ முடியல. ஐயா, பாவம் ஏன் உள்ள வருது? ஏன் என்னால கண்ணில் பார்த்து, என்னால சிந்தனைக்குள்ள வந்து, என் இருதயத்தில் வந்து, என் பாவங்கள் ஏன் என் வாழ்க்கையில போட்டு என்னை அழுத்துகிறது என்றால், பரிசுத்தமாய் வாழ முடியாதது காரணம் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் இருப்பார் என்றால் அவன் நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆமென். அப்ப நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் யார் வேணும்? இயேசு. அந்த பரிசுத்தம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்தமாய் மாறணும்னா இயேசு. கவனிங்க, அவருடைய இரத்தத்தால், அவருடைய வசனத்தால், அவருடைய சாட்சியின் வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். ஆனா அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், பரிசுத்தத்தை பாதுகாக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் நடத்தீங்க, அபிஷேகம் பெற்றீங்க. ஆனா இயேசு உள்ள வந்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவம் வெளியே போயிடும். கரெக்டுங்களா? நீங்க இப்ப சினிமா பார்க்க மாட்டீங்க, வீடியோ பார்க்க மாட்டீங்க, தீமையான அசுத்தம் ஆபாசமான காரியங்கள் உங்க கண்களில் பார்க்க முடியாது. ஏன்னா அது பார்க்கும்போது இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை சுத்தமாய் மாற்றி விடுகிறது. அப்ப இயேசு உள்ளே வந்துட்டார்னா நான் பரிசுத்தமாய் மாறிவிடுகிறேன். அந்த பரிசுத்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் யாருடைய உதவி அவசியமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய உதவி. ஓகே, ஒருவன் பரிசுத்தமாய் மாறணும்னா இயேசு வந்தால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவன் பரிசுத்தமாய் மாறுவான். பரிசுத்தமாகவே வாழ வேண்டும் என்றால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். பாவம் உங்களுக்குள் வராதபடிக்கு பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால்
தேற்றரவாளன் ஆகிய தேவாவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது எல்லா பாவங்களையும், அவர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் எச்சரிப்பதாக வேதாகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. சங்கீதம் 40ஆம் அதிகாரம், சங்கீதம் 48ஆம் வசனத்தை எடுத்துக்கமா. சங்கீதம் 48, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவனுக்கு தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமானதை செய்தால் மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். ஆகையினால் தான் தாவீது இப்படியாய் கேட்கிறார், ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவி எனக்குள் தந்திருக்கிறீங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு செய்யுங்க, என்ன செய்யுங்க விரும்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறீங்க? அவருக்கு பிரியமா இருப்பது என்றால், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்னா, ஏசப்பாவுக்கு பிரியமாய் நடப்பது. அதனால்தான் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கி. அப்போ பிரியம், வேதத்தில் பிரியம் வேணும், ஜபத்தில் பிரியம் வேணும்னா அவன் பிரியமா இருந்தீங்கன்னா தான் நிச்சயமாகவே நமக்குள் பரிசுத்தம் காணப்படும். அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென் ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்றைக்கு நல்லா கவனிங்க. இன்றைக்கு பரலோகத்தின் பிதாவிடத்திலே நம்ம இன்னைக்கு வேண்டிக் கொள்ளும் போது, இன்னைக்கு பரிசுத்தம் என்பது தேவ சித்தம். பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். எத்தனை பேர் சொல்றீங்க பிதாவின் சித்தம் என்பது என்னதுங்க? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப பிதாவின் சித்தம், நீங்க நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். அப்ப அதனாலதான் 21:7 பாருங்க, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. இப்ப புரிஞ்சுதுங்களா? யார் பரலோகத்தில் பிரவேசிப்பா? பரலோகத்தில் பிரவேசிப்பது யாரு? பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். பிதாவின் சித்தம் எதுங்க? பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே. இப்ப யாரு பரலோகத்தில் போய் நிப்பான்னு புரிஞ்சிட்டீங்களா? உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் செய்தோம். கீழே நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க. உம்முடைய நாமத்தில் வியாதிகளை குணமாக்கினோம், உம்முடைய நாமத்தில் அதிசயம் எல்லாமே ஓகே தான். ஆனா கர்த்தர் உண்டத்தில் எதிர்பார்ப்பது என்னையா? பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். அப்ப பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் போக முடியுமா அப்படின்னா, அற்புதம் செஞ்சவன் போக முடியுமா? முடியாது. கீழே போட்டிருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கீங்க? வாசிங்க, என்ன போட்டிருக்கு? 22ஆம் வசனம். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாமத்தில் பிசாசை துரத்தினோம், உமது நாமத்தில் அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். 23. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்க? அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க. அப்ப தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இது எல்லாமே செய்வதனால பரலோகம் போயிட முடியுமா பிரதர்? நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னேன், அற்புதம் செஞ்சேன், அதனால பரலோகம் போயிடுவேன் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க, நீங்க போகவே முடியாது. நீங்க என்ன தீர்க்க தரிசனம் அற்புதங்கள் செஞ்சிருந்தாலும் பரலோகம் உங்களை தெரியாது, அறியவில்லை என்று சொல்லிவிடும். யார் பரலோகத்தை அறிந்து கொள்வார்கள்? பரலோகம் யாரை அறிந்து கொள்ளும்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை பரலோகம் அறிந்து கொள்ளும். பிதாவின் சித்தம் என்னங்க? பரிசுத்தமா இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் எதுங்க? சத்தமா சொல்லுங்க, எதுங்க? அப்ப அந்த பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் யாருடைய உதவி வேண்டும்? இப்போ பரிசுத்தாவினுடைய உதவி வேணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும் என்றால் இயேசு. ஆனா அந்த பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகையினால் அதனால்தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. ஆமென். தேவனை அறியாத, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உட்படாமல். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க, தேவனை அறியாதவர்களை எப்படி இருப்பாங்களாம்? மோக இச்சையில் இருப்பாங்களாம். மோகம்னா நல்லா கவனிங்க, மோகம், காதல், காமம், இந்த பாவம் பாருங்க, அந்த இச்சைக்கு நீ உட்படுத்திராத. அப்ப பரிசுத்தம் கெடுவதற்கான மிக மிக முக்கியமான காரியம், மனுஷன் பணம் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா இந்த கண்மோகம், ஜடமோகம், அதாவது இந்த சரீர ஆசையிலே, சரீர இச்சையின் மூலமாய் வருகிற பாவம் அவன் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருக்கு, ஆனா உங்க கண்ணை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்க நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் சிந்தனையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க விட்ட பாவத்தை, உங்களால அது மறந்த பாவத்தை உங்களுக்கு மறக்கவே முடியல. சிலரை கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா அந்த கண்ணை விட்டு நீங்காது. கவனிக்கிறீங்களா? எந்த ஆபாசத்தை நீ கண்ணில் பார்த்துட்டீங்களோ அந்த கண்ணை விட்டு நீங்காதபடி அது உங்க ஜெபத்தை தடுத்து விடுகிறது, உங்க விசுவாசத்தை கீழே தள்ளி விடுகிறது, அந்த தேவ பிரசன்னத்தை உணராதபடிக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை விட்டு விடுகிறது. அந்த தேவ குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அது மறக்க செய்து விடுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நீங்க தெளிவாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மோக இச்சைக்கு உட்பட பண்ணாமல், இன்னைக்கு இந்த மோக இச்சை தான் அநேகருடைய சரீரத்தை கெடுத்து விடுகிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்க பெற்றுக்கொண்ட கிருபையை இழக்க வைப்பது உங்களுக்கு இச்சை. கடந்த நாட்கள் நம்ம பலரையும் பார்த்தோம். ஏவாள் மூலமாய் ஆதாமுடைய குடும்பமே உடைந்து போனது. அடுத்தது லோத்தினுடைய மனைவியின் மூலமாய் பின்னாடி அவன் திரும்பி பார்த்ததுனால தேவனுடைய பிள்ளைகளை இழந்தான், கணவனை இழந்தான், எல்லாம் இழந்து அவள் உப்பு தூணாய் மாறினாள். அடுத்தது யாரை பார்த்தோம்? பிழையாமை பார்த்தோம். பண ஆசையினாலே ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து கொண்டிருந்த மனுஷன் ஆமீன் ஆசீர்வாதத்தை இழந்து தேவனுடைய பட்டயம் அவனுக்கு முன்பாக வந்தது. ஒரு பண ஆசை. அடுத்தது யாரை பார்த்தோம்? ஆகான பார்த்தோம். இதே ஆகான் என்னாச்சுங்க? அவன் எது தேவன் விரும்பாத தீட்டான பொருளை நீ எடுக்காதே சொன்னாரு, அதை கொண்டு போய் வீட்டுக்கு அடியில, மண்ணுக்கு அடியில, பூமிக்கு அடியில புதைச்சு வச்சான். தேவன் விரும்பாத தீட்டான பணம், பொருள், பொண்ணு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சதுனால அவன் கல்லறி உண்டு அவன் செத்து போனான் ஆகான். அடுத்தது யாரை பார்த்தோம்? ஆகாப் பார்த்தோம். ஆகாப்புடைய வாழ்க்கை என்னாச்சியா? அவன் ஆமேன் என்ன செஞ்சாங்க? ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் சுதந்திரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதனுடைய ஒரு சாதாரண நாபோத்தினுடைய வாழ்க்கையை அவன் அழித்து போட்டு அவன் இடத்தின் மேல ஆசை வச்சதுனால, அடுத்தவனுடைய இடத்தின் மேல ஆசை வச்சதுனால கடைசியில் அவன் செத்து போனான். அவன் ஆகாப்புடைய வாழ்க்கை எசபேலுக்கும் அவன் நாய் ரத்தத்தை நக்கி, அவன் கடைசியில் அவன் அரசனாய் இருந்த போதும் கூட நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினதான். அவன் இடத்துல கூட நாய் நக்கக்கூடிய அளவுக்கு அவன் ரத்தத்தையும் கூட விடல. யோசிச்சு பாருங்க, நாபோத் என்கிற சாதாரண ஒரு ஏழை மனிதனுடைய இடத்தின் மேல ஆசைப்பட்டு அவன் அந்த பெரிய ஒரு ஆகாப், இஸ்ரேல் நாட்டுக்கே ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜா, இஸ்ரேலுக்கே ராஜாவா இருந்தவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஒரு எசபேல் நல்ல ஒரு மனைவியா இல்லாம அந்த எசபேல் நிமித்தமாய் ஆகாப் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். தேவனுடைய பிள்ளை நாபோத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை அவன் உபவாசம் என்கிற பேர்ல எல்லாருக்கும் முன்பாக கல்லெறிந்து ஆன்மீகத்தின் பேர்ல கொலை செய்தவன் கொலை செய்தான். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? யாரை பார்த்தோம்? கேயாசியை பார்த்தோம். எலியாவின் பிறகு எலிசா, எலிசாவின் பிறகு கேயாசி. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடியவன். நாகமான் சீரியா நாட்டிலிருந்து இங்கே வந்து எலிசாவை பார்க்க வந்தான். இத்தனைக்கும் கேயாசிக்கு எலிசாவை பற்றி நன்கு அறிந்திருக்கிறான். அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ சுகமளிக்கும் எல்லா வல்லமும் அவன் கூட இருக்கு. அப்ப எலியாவு கிட்ட வாங்கின அந்த ஆசீர்வாதத்தை எலிசா தன் கையில் இருக்கிற கோலம் கூட கொடுத்து கேயாசி அற்புதம் செய்வதற்காக செத்து போன பிள்ளை மேல வைக்க சொன்னான். ஆனா நான் சொல்றேன், அவன் ஊழியத்தை அவன் கேயாசி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தான். அவன் எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. எலிசாவின் சால்வை கேயாசி மேல விழுவதற்கு முன்பாக அவன் நாகமானுடைய பொன்னும் பொருளும் வஸ்திரம், இந்த உலக பிரகாரமான ஆஸ்தியின் மேல் ஆசைப்பட்டு நாகமான் விட்டு சென்ற குஷ்டம் கேயாசி மேல வந்துருச்சு. எத்தனை பேர் ஆச்சுங்க? இப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 6 பேருடைய லைஃபை பார்த்தோம்.
பிரதர், இந்த 6 பேருடைய கண்டிஷனையும் பார்த்தோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்க போறோம், தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்புங்க? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இந்த பைபிள்ல பெரிய ஹீரோவா இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல தாவீது. அவ்வளோ பெரிய அரசன். அவன் யார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஆமென் என்னங்க என்ன வாசிச்சோம்? 1 தெசலோனிக்கேயர் 4:4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். கவனிக்கிறீங்களா பிரதர்? வயசாயி கிழவனும் கூட இந்த இச்சையிலிருந்து விடுதலை பெற முடியல. கிழவியும் கூட இச்சையிலிருந்து விடுதலை பெற முடியல. சரீரம் செத்து போன பிறகு கூட அவனுடைய மனம், அவன் பாவத்துல இச்சையை அவன் விட்டு விலக முடியல. ஹலோ, மிக முக்கியமான ஒரு தலைப்பு இன்னைக்கு. பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, இந்த இச்சை போன வாரங்கள் எல்லாம் பார்த்தோம். பணத்தினாலும் பொருளினாலும் இடத்தினால மனுஷன் எதெல்லாம் இழந்தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். அஞ்ஞானிகளைப் போல, அப்படின்னா தேவ ஞானம் இல்லாத மனிதர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். இந்த மோகம் இச்சை நம்மளை உட்படுத்தி விடும். இன்னைக்கு எத்தனை பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆமென் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு இச்சை அவனை என்ன செய்து விடுகிறதாம்? தேவனை விட்டு தூரம் போக பண்ணுகிறது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அநேக குடும்பங்களை இந்த இச்சையின் பாவத்தினால குடும்பங்கள் ஆசீர்வாதம் இழந்து விட்டார்கள். இந்த இச்சையினால அநேகர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. இச்சையினால விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. இச்சையினால அபிஷேகத்தை இழந்துட்டாங்க. இச்சையினால அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டாங்க. நீங்களும் நானும் அஞ்ஞானிகளைப் போல இச்சைக்கு உட்பட பண்ணாமல் தேவ சமூகத்தில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல தலைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தத்திற்கே என்னை அழைத்திருக்கிறார். பிரதர், உங்களை பணக்காரன ஆக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. சிஸ்டர், உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கு ஆண்டவர் அழைக்கல. பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டவது இந்த பூமியில உயர்ந்திருப்பதற்கு அழைக்கல. உங்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல தன்னை உங்களையும் என்னையும் மாற்ற அழைத்திருக்கிறார். தம்பி, வாலிப தம்பி, உனக்கு இந்த தேவன் அழைப்பு கொடுப்பது காட்ஸ் காலிங். உன்னை இச்சைக்கென்று இந்த உலகத்தின் இச்சைக்கு உட்பட பண்ணாமல் பணத்திலிருந்து தப்பிச்சிருப்போம், பொருளிலிருந்து தப்பிச்சிருப்போம், ஆசை உலக பொருள் ஆசையிலிருந்து தப்பிச்சிருப்போம், பண ஆசையிலிருந்து தப்பிச்சிருப்போம். பிசாசுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் கொடுக்கிறத விட இச்சையை கொடுத்தா எவ்வளவு பெரிய தீர வீரனா இருந்தாலும் சரி, ஜெப வீரனா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனா இருந்தாலும் சரி, அவன் விழுந்து போவான்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்தை பண்றது அந்த பாவ இச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு. திருமணம் பண்ணன பிறகும் கூட அந்த இச்சை அநேகரை விடுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கோ பேசுறான்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக எனக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அஞ்ஞானிகளைப் போல இச்சைக்கு உட்பட பண்ணாமல். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை இச்சைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு உங்கள் சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். என் சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். எனது தேவனுடைய ஆலயம். நீங்க எல்லாம் லாக்கா இருக்கீங்களா என்ன? உங்க சரீரம் யாருதுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மாட்டிட்டீங்களா? அதுல தாவீதே மாட்டிட்டானா? நீங்க நானெல்லாம் ஏமாத்தணும். தப்பிச்சுக்கப்பா, தப்பிச்சுக்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, தப்பிச்சுக்க. வராதவர்களை குறித்து நான் வருந்துகிறேன், தப்பிச்சுக்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, அந்த கிருபை உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு வருமுன் வியாதி வரதுக்கு முன்னாடி வருமுன் காப்பம் சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்னா, கொரோனா வந்தா எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு காலரா நோய் வந்தா, ஒரு மலேரியா வந்தா, ஒரு டைஃபாய்டு வந்தா, ஒரு டெங்கு வந்தா எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி, ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது எப்படி இருக்கணும், ஒரு திடீர்னு பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா அது வருமுன் பாதுகாப்பதற்கு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறாருன்னா, இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்க, பாவம் செய்யாம இந்த சரீரத்தை அவருக்கென்று வாழ, இந்த பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு சபையே மாறாத திருச்சபையே லாக்கா? வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லு.
வாயத்தை ஆமென் சொல்லு. சும்மா வாயில சொல்லாத. ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. உங்களை என்னையும் பார்க்கிறாரு. இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறாரா? அஞ்ஞானிகளை போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகள் எப்படிப்பட்ட இச்சையில அவங்க வாழ்வாங்க, அவர்கள் எந்த இச்சையிலும் வாழ்வாங்க, அவங்களை குறித்து பைபிள் சொல்ல, ஞானிகளாகிய உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவின் அன்பை கேட்டுக்கொண்ட உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. கிருபை பெற்றுக்கொண்ட உங்களை எண்ணி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை பேசுவதற்கு பலிபீடத்தில் நிற்க, அப்பா என்ன தகுதிப்படுத்துங்க, இந்த செய்தி கேட்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த செய்தி எனக்குரியது ஆண்டவரே, இதுக்குரிய பாரம் ஆண்டவரே, பாரத்தோடு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். அஞ்ஞானிகளுக்கு உட்பட்ட இந்த இச்சை எனக்குள் வேண்டாம். இது எப்பேற்பட்ட வீரனையும் வீழ்த்திடும். ஆமென், ஆமென். அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு நம் சிக்கிர மாட்டோம். அதை உட்பட பண்ணாமல் அப்படின்னா மாட்டிக்க மாட்டோம். அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவதுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பைபிள் நமக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கிறது. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்? விலகி ஓடு. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த இச்சையானது பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடு. விலகாத அப்படின்னு சொல்லல, விலகுன்னு சொல்லல, விலகி. நல்லா கவனிங்க. யோசேப்பு போர்த்திபாவுடைய மனைவி எவ்வளோ நாட்கள் அவனை கண்ணமிட்ட போது அவன் அவளுடைய கைகளை விட்டு அவனுடைய கண்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் அந்த பாலிய இச்சையை விட்டு ஓடினான் யோசேப்பு. ஆமாவா இல்லையா? இருக்கீங்களா? அப்ப யோசேப்பு அந்த பாலிய இச்சைக்கு விட்டு விலகி ஓடினான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை நீ ஆராதிக்க வேண்டும் என்றால், ஜீவ பலியாக உன் சரீரத்தை கொடுக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட பாலிய இச்சைக்குரியதான காரியத்தை விட்டு வாலிப பிள்ளைகளே விலகி ஓடு. இந்த இச்சையை கொண்டு வருவதற்கு சினிமா சீரியல் நினைக்காதீங்க. அதுவும் இச்சைக்கு தூண்டுவதற்கான ஒரு சாப்பாடு கொடுக்கிற இடம் தான் அது. கவனிக்கிறீங்களா? சினிமாவும் ஆபாசங்கள் எல்லாம் என்னதுங்க? உங்க கண்களுக்கு பாவத்தை படைக்கிற இடம் அது. உங்ககிட்ட இருக்கிறது அது தூண்டுது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வை, உணர்ச்சியை அது தூண்டுது, எண்ணத்தை தூண்டுது, வாயை தூண்டுது, பேச வைக்குது, பார்க்க வைக்குது, கேட்க வைக்குது, தொட வைக்குது, போக வைக்குது, நிக்க வைக்குது. ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, அஞ்ஞானிகளைப் போல இந்த மோகம், இந்த மோக இச்சைக்கு உட்படாதபடிக்கு, என் கண்கள் அழகின் மேல் ரசித்து விடாதபடிக்கு, என் இருதயத்திலே அவளை நான் இச்சிக்காதபடிக்கு இவைகளை விட்டு விலகி ஓடணும். இதுதான் தேவன் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை. நீங்க நினைக்கிறீங்க பாட்டு பாடுறது ஆண்டவர் ரசிக்கிறாருன்னு. நீங்க ஜெபிக்கிறீங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, உண்மைதான். ஆனா உங்கள் ஆண்டவர் உங்கள் வார்த்தையை விட உங்கள் சரீரத்தை, என் சரீரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வார்த்தையை விட என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ்க்கையை பார்க்கிறார். பிரதர் எதை பார்க்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கிறார். நம்ம ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது மிக சிறப்பான ஆராதனை. ஆனா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, இவைகளுக்கு நீ உட்படாமல் இவைகளை விட்டு ஓடு. ஒருவேளை இந்த வசனத்துக்கு கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பாரத்தோடு நீ வந்திருக்கலாம்.
ஏன் என் வீட்டில் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? இது காரணம் என்ன? ஏன் மேலும் மேலும் என் வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்கு? நான் ஆராதிக்க செய்யறனே, என்னுடைய ஆராதனை எனக்கு சமாதானத்தை தரவில்லையே. நான் தேவனிடத்தில் ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு நீ கேள்வியோட வந்திருக்கலாம். நீ ஆவியானவனோட பேசுறாரு, இதை எவைகளை விட்டு விலகி ஓடுங்கிறாரு. ஒருவேளை பரிசுத்தத்துக்கே ஆண்டவர் அழைத்திருக்கிறார்னா, என் இருதயத்தில் அந்த பரிசுத்தம் காணப்பட முடியாதபடி என் இருதயத்தில் பயங்கரமான போராட்டத்தில் நான் இருக்கிறேன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்க வரேன், ஆனா புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்க முடியல. ஏதோ என்னை போட்டு சாத்தானுடைய பிடி என்று சொல்வதை விட, நான் அவைகளுடைய பிடியிலே நான் இராதபடிக்கு என்னுடைய ஆராதனையை ஜீவ பலியுள்ள சரீரமாக மாற்றி ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கத்தக்க என்னை மாற்றும் என்று ஜெபத்தோட காணப்படுங்கள். நிச்சயமாகவே எப்பேற்பட்ட ஆராதனை வீரன் என்பதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எவ்வளவு பெரிய அரசனாக இருந்த மனிதன், தேவன் அவனை எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் செலக்ட் பண்றார் பாருங்க. அதே 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நன்றாக கவனிங்க. இந்த தாவீதோடு பிறந்தவர்கள் 7 பேர். ஆண்டவர் ஈசாயின் குமாரனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு இழந்து விட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவன் கவலை கொள்ளாதபடிக்கு உலக பொருட்கள் மேல் அவன் கவலைப்பட்டதனால் அந்த அபிஷேகம், அந்த தைல குப்பியினுடைய அபிஷேகத்தை பெற்ற சவுல், அவன் பொருட்கள் மேல் கண்ணை வைத்து அவன் இழந்து போனான். சவுல் தாவீதை ஆண்டவர் தைல கொம்பின் மூலமாய் அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் சாமுவேலை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ யார் என்று இவனுக்கு தெரியாது. முதல் மகன், 2வது மகன், 3வது மகன், இப்படி 4 5 மகன், இவனா இவனா என்று சாமுவேல் கேட்டுக்கொண்டே வருவான். எழும்பி ஆண்டவர் இவனே அபிஷேகம் பண்ணுவது, அபிஷேகம் பண்ணுகிறவனுக்கு அவனுக்கு தெரியாது யாரை அபிஷேகம் பண்ண போகிறார் ஆண்டவர் தெரியாது. இப்போ அவன் கேட்பான், ஆண்டவரை இவனே அபிஷேகம் பண்ணுவது. ஆண்டவர் சொன்னாரு, இவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லுவார். நல்ல கவனமா கேளுங்க. தாவீது 7 பேர் போன பிறகு அது நடந்தது பாருங்க. 8ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஈசாயின் அபினதாப் அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 9 சம்மாவை கடந்து போக பண்ணினான். 10வது வசனம், ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. நன்றாய் கவனமாய் கேளுங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேடியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. 13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அருமையான தேவ பிள்ளையே, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 7 சகோதரர்களையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண ஒரு சின்ன பையன் தாவீது, அவன் அரசனாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவன் ஃபேமிலியிலே அவன் இன்க்ளூட் ஆகாதபடி அவங்க குடும்பமே அவனை அழைக்கல. ஈசாயின் வீட்டில் இருக்கிற அத்தனை பசங்களும் வந்துட்டாங்க.
ஆனா தாவீதை அவனை பொருட்டாகவே எண்ணல. கவனிக்கிறீங்களா? 8வது ஒருவன் இருக்கிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று சாமுவேல் கேட்டான். இன்னும் வேற யாராவது இருக்கிறானா அப்படின்னு கேட்டபோது ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறான். அதற்கு தகுதியே இல்லாத ஒருவன், ராஜாவாவதற்கு தகுதி இல்லாத ஒருவன். தேவன் எப்படி தெரிந்து கொள்கிறார் பாருங்க. அவன் ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான்? ஒரு சாதாரணமான ஒரு வஸ்திரத்தில் அவன் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனை அழைப்பிக்கிறார். உடனே சாமுவேல் என்ன செய்கிறார்? தன் தைல கொம்பு எடுத்து அவன் மேல் அபிஷேகம் பண்ணி அவனை நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க 18ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேர்ந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றான். நன்றாய் கவனிங்க. சவுல் இடத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தாவீதை குறித்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க எப்படி சொல்றானே. அபிஷேகம் வந்த உடனே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறிட்டான்? ஒரு ஆடு மேய்க்கிறவன், யுத்த வீரன், சமர்த்தன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அநேகர் கண்டார்கள். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பைபிள் சொல்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்படியாக தாவீது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை வாழ்க்கையில் நாளுக்கு நாள் என்ன செஞ்சாராம்? விருத்தி அடை செய்து கொண்டே இருந்தார். அருமையான தெய்வ பிள்ளையே, அவனோட வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அடி அவன் வாழ்க்கையில வருது. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவன் அவனோடு இருக்கிறான். ஆராதித்து துதித்துக் கொண்டிருந்தான். உடன்படிக்கை பெட்டியை அவன் ஓபேத்-ஏதோம் வீட்டிலிருந்து தாவீதினுடைய நகரத்துக்கே கொண்டு வந்துட்டான். தேவனுடைய பிளஸிங் அப்படியே பார்க்கிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் தன்னை மறந்து நடனம் எங்க ரோட்ல ஆடுறான். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஆடக்கூடாது. இன்னைக்கு நடனம் எங்க ஆடுறாங்க? சர்ச்சுக்குள்ள ஆடுறாங்க. ஆனா தாவீது அவன் எவ்வளவு நல்ல மனிதன் பாருங்க. இந்த தாவீதுடைய பேக்ரவுண்ட காமிச்சிட்டே வரேன். சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். அடுத்தது கோலியாத்தை வென்றான். அடுத்து அரச பதவி கிடைத்தது. அவன் ராஜாவாய் மாறின பிறகு அதன் பிறகு அவனுடைய வீட்டில் அவன் ஓபேத்-ஏதோம் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி தான் வீட்டுக்கு கொண்டு வரும்போது இன்னைக்கு ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரல. அவன் மனைவி அவனை அவமதிக்கிறான். மனசு உடைஞ்சு போட்டான். ஆனாலும் அவன் கவலைப்படலை. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறான். நான் கேதுரு மரத்தின் வீட்டில் இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய பெட்டி திரையில் இருக்கேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறான். எவ்வளவு நல்ல மனிதன் பாருங்களேன். இவ்வளவு நல்ல இருதயம் உடைய மனுஷன் தான். நடந்தது பாருங்க, என்ன நடந்தது, எவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல என்ன நடந்து பாருங்க. அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியனுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்லி, இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆசீர்வதித்தலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. இவன் யாருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறான்? நல்லா கவனிங்க சிஸ்டர். மீகால் இறந்து போயிட்டா. மீகால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இந்த தாவீதை அற்பமா என்ன புருஷனை மதிக்காத ஒரு ஸ்திரீ. அவன் இருதயத்தில் அதை குறித்து அவன் கவலைப்படல. அவன் இருதயத்தில் தேவன் உள்ள வரணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், என் வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டவன். ஆனா சொற்ப மதியினத்தினாலே. அடுத்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பெரிய ஒரு பாதிப்பு அவன் வாழ்க்கையில் வரும். இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தவன் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். எங்க போக வேண்டியவன்? யுத்தத்துக்கு போக வேண்டியவன், ராஜரீக அபிஷேகம் பெற்றவன். இவன் தேவனோடு கர்த்தர் அவனோடு இருந்தபோது இவன் யுத்தத்தில் போய் வெற்றி கொண்டு வர முடியாம, வெற்றி கொண்டு வராம அவன் வீட்டிலே இருந்துட்டாங்க. ஹலோ, தேவனுடைய சத்தத்தை கேட்க போகாம, தேவனுடைய சித்தத்தை செய்யாம இவன் ராஜாவா இருந்து யுத்தத்துக்கு போகிறவன் இப்ப தேவா எங்க இருக்கிறான்? தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமா சத்தத்தை கேட்காம
இரண்டாம் வசனத்தை பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்திருந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். நன்றாக கவனிங்க. இவன் பார்வை இப்ப திசை மாறிடுச்சு. கவனிக்கிறீங்களா? ஹலோ, வீட்டுல உடன்படிக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். மீகால் அவனை அவமதிச்சால் இவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அவமானம். ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? ஐயோ, தேவனுடைய வீட்டு எனக்கு கட்டணும், நான் கேதுரு மரத்தின் வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வேணும்னு கேட்டவன். நல்லா கவனிங்க. அவன் இருதயத்தில் இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவன் தன்னுடைய வீட்டினுடைய உப்பரிகளை உலாத்தி கொண்டிருக்கும் போது அவன் கண்கள் தடுமாறுகிறது. என்ன நடந்தது பாருங்க. ஆமேன். அப்படியே உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் கண்டான். 3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியான் உரியாவின் மனைவியாக பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னாள். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதியான் என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, நடந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அவன் வாழ்க்கையில வந்தது. பெரிய ஒரு பாவம் வாழ்க்கையில வந்துருச்சு பாருங்க. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம். அழைப்பு பரிசுத்தத்துக்கு, அழைப்பு அவன் அபிஷேகமான ரட்சிப்புக்கு. அவனோடு கர்த்தர் இருந்தான். கோலியாத்தை முறியடித்தான், சிங்கத்தை கிழித்தான், கரடியை கிழித்தான். எவ்வளோ மிருகங்களும் கூட அவன் முன்னாடி சிங்கத்தை ரகசியமாய் அவனை கொலை செய்ய வந்தபோது சிங்கத்தின் தாடையவே கிழித்தவன், கரடியை தாடையை கிழித்தவன், கோலியாத்தை எதிர்த்து நின்றவன், கோலியாத்தின் தலையை முறித்தவன், ஒரே கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினவன். ஆனால் உடன்படிக்கப்பட்டு வீட்டுக்கே கொண்டு வந்தவன், அபிஷேகத்தை துள்ளி துதித்து ஆராதிச்சவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சி கண்கள். பிளீஸ், எவ்வளவு பெரிய ஆராதனை வீரன். சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது சவுலுக்குள் இருக்கிற ஆவி வெளியே போச்சு. சுரமண்டலத்தை எடுத்து ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. ஆனா ஒரே ஒரு கண் உரியாவுடைய மனைவி பத்சேபாள் மேல் கண் பட்டது. அவள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்கள் ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயின் மேல் போனது. அவள் அழகை இச்சித்து விட்டான். அவளை வரவழைத்து அவன் பாவம் செய்ததினாலே அவன் கற்பந்தரிக்கப்பட்டாள். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த கண்கள், நீ அபிஷேகம் பெற்றவனாய் இருக்கலாம், புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கவில்லை என்றால், இன்றைக்கு இந்த சரீரம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், நீ எவ்வளவு பெரிய கோலியாத்தை முறியடிக்கலாம். பாலிய இச்சைக்கு விலகி நீங்களும் நானும் ஓட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஓடு. உங்களை என்னை ஆண்டவர் அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். இவன் பெரிய ஜெப வீரன், ஆராதனை வீரன். பிரதர், நீ சிங்கத்தை கிழித்தவனா இருக்கலாம், கரடியை கிழித்தவனா இருக்கலாம். ஆனா ரகசிய பாவம் ஒரு மனுஷனை, இந்த கண்களில் வருகிற இச்சை அவன் இருதயத்தையும் அவன் சரீரத்தையும் அவன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விட்டது. ஆகையினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் பண்ணுகிறானா. ஆகையினால் யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு இப்படியாய் செய்கிறான். யோபுடைய குடும்ப வாழ்க்கையிலே இப்படித்தான் போராட்டம் வந்தது. யோபுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்க? தாவீதினுடைய வாழ்க்கையிலும் மீகாள் தாவீதை அவமதித்ததினாலே அவன் மனசோர்ந்து போய்விட்டான். ஐயோ, நான் அபிஷேகத்தில் ஆராதித்தேன், என்னை என் மனைவி இப்படியாய் அவமதித்து விட்டாள் என்று சொல்லி அவன் விட்டு அவன் இருதயத்தை பிசாசுக்கு நேராய், அவன் இருதயத்தை கண்களை இச்சைக்கு நேராய் அவன் விட்டு விட்டான். விலகி ஓடு. யோபின் புத்தகம் 31:1 படி, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்றான். உண்மையாகவே தாவீது இவ்வளவு பெரிய மேன், ஆனா அவன் வாழ்க்கையில அவன் உடன்படிக்கை உடைத்து விட்டான். ஆகினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 119 சங்கீதம் 37 சொல்லும் போது அவன் அழுகிறான். ஆண்டோட சமூகத்தில் எப்படி அழுகிறான் பாருங்க. 119:37, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் என்று அழ ஆரம்பித்து விட்டான். ஆகினால் தான் நீதிமொழிகளின் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். நீதிமொழிகள் 6:25 என்ன வசனத்தை வாசிச்சோமா? உன் இருதயத்திலே அவள் அழகை என்ன செஞ்சிடாத, இச்சியாதே. என்ன செஞ்சிடாத?
இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளிலே உன்னை பிடிக்க விடாதே. ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்க கண்களை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க. இச்சிக்க விட்டுறாதீங்க, இச்சிக்க விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய அபிஷேக நாதன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு பெரிய அரசன், கரடியை கிழிச்சவன், சிங்கத்தை கிழிச்சவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், ஒரே கல்லினால பெரிய ஒரு அவனை வீழ்த்தி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்று 10000 என்று புகழ்ச்சியெல்லாம் பெற்றவன், ஆராதனை வீரன், ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து உடன்படிக்கப்பட்டு வீட்டுக்கே கொண்டவன், ரட்சிப்பை கொண்டவன், ஆசீர்வாதத்தை கொண்டவன், வீட்டுக்குள்ளே பிளஸிங் கொண்டு வந்த தாவீது யுத்தத்துக்கு போகமே அவன் கண்களை அலைவாய் விட்ட போது, ஹலோ தயவு செய்து அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால் தான் நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் தான் யாக்கோபின் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1 14-15 வேகமா எடுங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அருமையான தெய்வ பிள்ளையே, அவன் நல்ல மனிதன் தான், ஆனா கண்களிலே தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டதினாலே என்னாச்சுங்களா, அவன் சிக்குண்டு சோதிக்கப்பட்டான். அருமையான தெய்வ பிள்ளையே, இது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்துதான்? 2 சாமுவேல் கர்த்தரவனோடு இருந்து கொண்டே இருந்தார், ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப பாரமாய் போச்சு அவன் மேல. வாசித்து பாருங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துட்டீங்களா? வேகமா எடுங்க. 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாக்கி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. பிரதர், நீ மனுஷ பார்வைக்கு எப்படி இருக்கேங்கிற முக்கியம் இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நீ பொல்லாதவனா இராதே. கவனிக்கிறீங்களா? மனுஷன் முன்பாக நீ நல்லவனா இருக்கலாம், நீங்களும் நானும் நல்லவர்களா இருக்கலாம், ஆனா பைபிள் சொல்லுகிறது உன் இருதயம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்ததா. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்றாரு, அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு அவனோடு. இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹலோ, இருக்கீங்களா? ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவனை ஆண்டவனை அவனை அரசனாய் மாற்றினாராம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? அந்த தாவீதின் வாழ்க்கையில உடைஞ்சு போயிட்டான். ஐயோ, நான் அரசனாய் ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தவன் என்னை ஆண்டவர் அரசனாய் மாற்றினாரே. அவன் ஆரம்பித்தான் அழுக. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 51 பாருங்க, என்ன போட்டிருக்கீங்க? தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், அது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீக்கி சுத்திகரியும் என்று சொல்லி அழ ஆரம்பித்துருவான். 5ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. இதோ நான் துர்குலத்தில் உருவானேன், தாய் என்ன செஞ்சால்? என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒருவேளை அருமையான தேவ பிள்ளையே, தாவீது உணர்ந்ததை போல இந்த 51ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. அவன் தன் பாவங்களுக்கு பச்சைபால், அது மேலேயே பிராக்கெட்ல போட்டிருக்கும் பாருங்க, பச்சைபாலத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின சங்கீதம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு ஆண்டவர்களோடு உணர்த்தும் போது அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் அழுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆகினால் தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9 வரை, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தாவீது அழுத மாதிரி, அதே தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்வார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ
அவன் பாக்கியவான். 5ஆம் வசனம் பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவன் தாவீதின் பாவத்தை மன்னித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்க ரெடியா இருக்காரு. இன்னைக்கு உங்க வாயினால அறிக்கை பண்ணுங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. ஆகினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்திலே 8 முதல் 13 வரைக்கும், 103ஆம் சங்கீதம் 8 முதல் 13 வரைக்கும் அவர் சொல்லுவார் பாருங்களேன். 103ஆம் சங்கீதத்தை எடுத்துங்க. 8 முதல் 13. கர்த்தர் உருக்கம் இரக்கமும் மிகுந்தவர், நீடிய சாந்தம் உள்ளவர், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்பதை அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாவங்களை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே எங்களை நீ பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறீர். ஆகினால் தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தோம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? யூதாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? யூதா 20 முதல் பாருங்களேன். யூதாவில் பாருங்க என்ன போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு யூதா எழுதி இருக்கிறாரு. என்ன எழுதி இருக்காரு? நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து எடுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்க வஸ்திரத்தையும் வெறுத்து தலங்கள் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு முன்பாக தேவனுக்கும் கனமும் மகத்தும் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க அவருடைய வருகையில் செல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்தார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். அப்போ ஏற்பட்ட தாவீதே தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த மனுஷன், அபிஷேகம் பெற்ற மனுஷன். ஆனா அந்த இச்சை தன் கண்களால் கண்ட இச்சை நிமித்தமாய், அந்நிய ஸ்திரீயை பார்த்தது நிமித்தமாய், வேறொருத்தினுடைய மனைவியை பார்த்தது நிமித்தமாய் அவனுக்குள் இச்சை வந்தது. ஆகையினாலே அவன் விழுந்து போனான். அந்த பாவமானது அவனை கீழே விழத்தள்ளினது. அபிஷேகத்தை இழந்தான். ஆனா அதே தாவீதை ஆண்டவர் மன்னித்தார், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். மீண்டும் தாவீதுக்கு தேவன் நித்திய கிருபையுடன் இறங்கினார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் கண்களில் இருக்கிற இச்சையை எடுத்து விடும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, வழுவாதபடி காக்கிற தேவன் அவர் வரும்போது அந்த நித்திய ராஜ்யம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு வரப்போகிறார். அவர் பரிசுத்தத்துக்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த கூட்டத்துக்குள்ளே நம்மை கடன் செல்ல முடியாது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தாவீது ஒரு இச்சையின் மூலமாய் விழுந்து போனார். நீங்களும் நானும் விழாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த இச்சையானது என் கண்களில் வரக்கூடாது, என் இருதயத்தில் நீ காணப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் தான், ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காததினாலே அந்த செத்த கிரியைகள் அவனுக்குள் காணப்பட்டது. இன்னைக்கு எங்களுக்குள் இந்த செத்த கிரியைகளை எங்களை விட்டு அகற்றிவிடும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. பரிசுத்தமாக இருப்பதே பிதாவின் சித்தம் என்று நாங்கள் கேட்டோம் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பரிசுத்தமாக இருப்பதற்காக அழைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உம்மை மூலமாக கர்த்தாவே பாவத்தில் வாழ்ந்த நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி. உடைய இரத்தத்தால் எங்களை கர்த்தாவே உடைய பிள்ளைகளாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்தமாய் வாழுவதற்கு ஹல்லேலூயா எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே பரிசுத்தமாய் வாழ்கிறவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திர பரலோக ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரேசப்பா. அல்லேலூயா. நாங்கள் பிதாவின் சித்தத்தை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கென்று பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாவே சரீரத்தை ஜீவ பலியாக உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் மோக இச்சைக்கு உட்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அஞ்ஞானிகளே போல மோக இச்சைக்கு உட்படாதபடி அல்லேலூயா பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா இந்த நாளிலும் கொடுத்தாவே. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அல்லேலூயா தகப்பனால கர்த்தாவே சகோதரர்களாலும் அல்லேலூயா யாருமே கண்டுக்காம இருந்த தாவீது இயேசப்பா நீர் தெரிந்து கொண்டு அப்பா உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜாக்களோடும் அல்லேலூயா பிரபுக்களோடு உட்கார வைத்து அல்லேலூயா ராஜரீக அபிஷேகத்தால் மகனை நிறைத்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே எகிப்தினை முறியடிக்க செய்த தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த தாவீது அல்லேலூயா அல்லேலூயா மோக இச்சைக்கு உட்பட்டதினால அல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தது போல இந்த நாட்கள் கர்த்தாவே நாங்கள் யாரும் உமக்கு பிரியமில்லாதது செய்யாதபடி கர்த்தாவே எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் வரும் பொழுது உம்முடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் ஒவ்வொருவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா எங்களை கர்த்தாவே இந்த பூமியில் வைத்திருக்கிறது அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீங்க வைத்திருக்கீங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.